மதுரையில் விசிக தலைவரும் எம்பியுமான தொல் திருமாவளவன் பேட்டி. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலை அடுத்து அரக்கோணத்தில் இரட்டை சாதி வெறியர்களால் நடத்தப்பட்டது அந்த கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் அனுமதி பெறாமல் சம்பந்தமில்லாத நபரிடம் சவுந்தரராஜனிடம் பெறப்பட்டு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. உடனடியாக புலனாய்வு விசாரணை தொடங்க வேண்டும். எனவே இந்த வழக்கை தமிழக காவல்துறை விசாரிப்பதில் நியாயம் கிடையாது. எனவே மத்திய அரசின் புலனாய்வுத்துறை விசாரிக்க வேண்டும். இது திட்டமிட்ட சாதி படுகொலை. அதற்கு இந்த தேர்தல் குறிப்பாக விசிக பானை சின்னத்தில் வாக்கு சேகரித்த நடவடிக்கை காரணியாக அமைகிறது. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் உரிய நிவாரணம் வழங்குவதோடு பொருளாதார ரீதியில் பாதிக்கப்படக்கூடாத வகையில் 2 ஏக்கர் நிலம் வழங்க வேண்டும். சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். பிற மாநிலங்களில் கூட கண்காணிப்பு குழு செயல்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் தவிர்க்கப்படுகிறது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் சாதி படுகொலை அதிகம் நடக்கிறது. பாமக கட்சி சாதிய வன்கொடுமையை கூர்நோக்குவதில் குறியாக இருக்கிறது. விசிக கட்சியை பற்றி தவறாக சித்தரிப்பதும் சமூக வலைதளங்களில் அவதூறு பேசுவதும் நீடிக்கிறது. தொடர்ந்து அவதூறு பேசுவதை சலித்துக் கொள்ள முடியாது. சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம். அநாகரிகமாக நடந்து கொள்வதை விசிக வன்மையாக கண்டிக்கிறது. பாமக கட்சி இதை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். இந்தியா முழுவதும் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. வைரஸ் நோய் எதிர்ப்பு மருந்து பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. உலகிலேயே இந்தியாவில் தடுப்பூசி தயாரிக்கப்பட்டு இப்பொழுது பற்றாக்குறை ஏற்படும் நிலை உள்ளது. இதற்கு பிரதமர் பொறுப்பேற்க வேண்டும். நேற்றைய உரை பொதுமக்களுக்கு அலங்கார உரையாகத்தான் இருந்தது. போர்க்கால அடிப்படையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். தேர்தல் ஆணையம் வேட்பாளர்களின் முகவர்களுக்கு முறையான தகவல்கள் தர வேண்டும்.